கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 35வது வசனம் இப்படியாக கூறுகிறது: இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான் என்பதாக. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இட் இஸ் மோர் பிளஸ்ட் டு கிவ் தேன் டு ரிசீவ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கு எல்லாருடைய தேவையும் முயற்சியும் எப்படியாவது அதிகமான செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும், அதுவும் சீக்கிரத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதாய் காணப்படுகிறது. காசேதான் கடவுளடா என்று உலகம் சொல்லும். ஆனால் நமக்கு அந்த காசை கொடுப்பவர்தான் கடவுள். உலக நாடுகளும் தாங்கள் செல்வமிக்க நாடாய் காணப்பட வேண்டும் என்று அநேக முயற்சிகளை எடுக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவர்களில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரர். இதுவும் அல்லாமல் தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யர் என்பதாக. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பொருளாசைக்காரர்களாய் காணப்படுகிறார்கள். ஊழியக்காரர்களும் விதிவிலக்கல்ல. ஊழியத்திற்காக பணம் என்ற நிலை மாறி பணத்திற்காக ஊழியம் என்ற நிலையில் அநேக ஊழியக்காரர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் ஊழியங்கள் எல்லாம் வணிக முறையில் எப்படி லாபத்தை பெருக்குவது போன்ற கலாச்சாரத்திற்குள் சென்று விட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது என்பதாக. ஆதி அப்போஸ்தலர்கள் மற்றவர்களுடைய பணத்தை இச்சிக்காமல் தேவ ராஜ்யத்தை கட்டினார்கள். பவுல் இன்னும் சொல்கிறார், வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே வாக்கியம் என்பதாக. தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாக ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பார். நாம் எல்லாரும் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்ற விருப்பமே கர்த்தருடைய விருப்பம். அதே வேளையில் கர்த்தர் கொடுக்கும் சம்பத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். பலவீனரை தாங்குங்கள். சம்பாத்தியத்தில் பாதி நமக்கு பாதி மற்றவர்களுக்கு என்பது பூரணத்தை நோக்கி பயணிப்பது என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்பதாக. யோவான் ஸ்நானகன் சொன்னான், 2 அங்கிகளையுடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். இயேசு சொன்னார், இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் என்பதாக. ஞானி சொல்கிறார், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி, நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்பதாக. ஆகையால் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று அறிந்து பணம் போன்ற காரியங்களிலும் பூரணத்தை நோக்கி பயணம் செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மன்னாட்டுடே என்ற டெய்லி போட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னார்களே, அதே போல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுக்கிறவர்களாக மாறட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் உடனிருப்பீராக. கையிட்டு செய்கிற அனைத்து காரியங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திற்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.